சில நேரத்தில் யாராவது எனக்கு தெரியாத ஒரு நபரை பற்றி என்கிட்ட கதை சொல்லும்போது நான் கேட்கறது இல்லை. இல்லாத ஒரு கதையை பற்றி சொல்லணுன்ற போது நான் அதை சொல்றதும் இல்லை. அநேக சூழ்நிலையில் என் மனைவி கிட்ட கூட நான் சில விஷயங்கள் பேசும்போது யாராவது என் ஃபோனில் பேசினாங்கன்னா அந்த ரெக்கார்டிங்கே அவங்களுக்கு அனுப்பிடுவேன். ஏன்னா நான் ஃபோன் பேசும்போது இவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்வேன். சொல்லும்போது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது, அந்த மாதிரி கதை பேச தெரியாது. அதனால நான் ரெக்கார்டிங்கே அனுப்பிடுவேன். ரெக்கார்டிங்கே அனுப்பி கேட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு. கடந்த நாள் என்னுடைய சகோதரி கூட ஃபோன் பண்ணவங்க ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் அனுப்பிட்டேன். இருந்த அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. நம்ம நாவை எதற்கு பயன்படுத்துகிறோம்? என்னுடைய மனைவிங்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவமும் தெரியணுன்றதுக்காக தான் இதை கூட நான் சொல்கிறேன். ஊழியத்தில் உள்ள அநேக காரியங்கள், அநேக தனிப்பட்ட விஷயங்கள் எதையும் நான் அவள்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணுறதில்லை. சில காரியங்களை மாத்திரம் தான் நான் சொல்கிறேன். நம்முடைய நாவை நன்மைக்காக உபயோகிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.